அதாவதுங்க, ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். உலகம் முழுவதும் இந்த போர் இப்போது கொதிநிலை அடைந்திருப்பதுல ரொம்ப பதட்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஈரான் சொல்லுது நாங்களும் ஓமனும், இந்த பக்கம் ஒரு பக்கம் ஓமன், ஒரு பக்கம் ஈரான். அமெரிக்கா ஓமனை கையில போட்டுக்கிறதுக்கு திட்டம் போட்டு ஈரானை நாசப்படுத்துவதற்கு, ஈரானை ஐசோலேட் பண்றதுக்கு அமெரிக்கா உள்குத்து குத்துறாங்க. ஓமன் எல்லையில போகாதீங்க, நம்ம ஏற்கனவே போர் எல்லை போங்க, காசு கேட்டிருப்பான் 10 கோடி 5 கோடின்னு ஏதோ, அதெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அமெரிக்கா காரன் சொல்றதல்ல. போகும்போது இவன் என்ன சொன்னான், ஈரான் அப்படி போனா தாக்குவேன், தாக்கிட்டான். இது எந்த கட்டத்துல நடக்குது? நேத்து இப்போ இன்னைக்கு தான் இறுதி யாத்திரை நடக்க போகுது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியுடைய இறுதி யாத்திரை இன்றைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை. 4 கோடி பேர் வந்து பங்கேற்கக்கூடிய விழா. இந்த இடத்துல அமெரிக்காக்காரன் திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப அவங்க என்னன்னா, ஏவுகணை தளங்கள், ராணுவ தளங்கள், டிஃபென்ஸ் கோரிடார், டெலிகாம் சென்டர், ரேடார், கடற்கரை ஓரமா வைக்கிற ரேடார், இந்த மாதிரி இடத்தை பார்த்து தாக்கியிருக்காங்க. அமெரிக்கா இறங்கினால் அமெரிக்கர்களுக்கு உயிர் மிஞ்சாது. அது அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் காருக்கு தீவுக்குள்ளே போகாம வெளியே நின்றே உள்ள போவோங்கிறாங்க. அப்பாஸ் அராக்சி சொல்றாரு, வேற எக்ஸ்பெக்டிங் யூ, நாங்கள் உங்களை இப்ப இல்லை, அவர் சொல்லி 2-3 மாசம் 4 மாசம் இருக்கும், உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீங்கள் வந்து காருக்கு தீவில் காலை வையுங்கள். காலை வைத்தால் அவர்கள் தற்கொலை படைகள் ஏராளமாக இருக்கிறார், ஐஆர்ஜிஎஸ் இருக்கிறது. ஆனால் கற்கு தீவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் உலக பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அங்குதான் ஏராளமான ரிஃபைனரி சென்டர் இருக்கு, அங்குதான் ஏராளமான ரிஃபைன் செய்யப்பட்ட க்ரூட் ஆயிலுடைய பேரல்கள் மல்டி மில்லியன் இருக்கு. ஆகவே அங்கே தாக்கினால் ஈரானை விட உலகம் பெரும் சிக்கலில் வருகிறது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. ஹாய் யூஸ், இன்னைக்கு நம்ம இன்டர்வியூல நம்மோட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் சர்வதேச செய்தி ஆய்வாளர் திரு சுஃபின் அவர்கள். வாங்க பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பெருமூச்சு விட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் நேற்று அறிவிக்காரு, சார் இதுக்கப்புறம் நாங்கள் போட்ட ஒப்பந்தம் வந்து செல்லாது, நாங்களே மீற போறோம் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் நேத்தும் சரி இனிக்கும் சரி ஈரான் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சார் என்ன நடந்துகிட்டு இருக்குங்க சார்? அதாவதுங்க, ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். உலகம் முழுவதும் இந்த போர் இப்போது கொதிநிலை அடைந்திருப்பதுல ரொம்ப பதட்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் அல்ல, ஈரானுக்கும் அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் அல்ல, இது உலகத்துக்கும் ஈரானுக்குமான போர், உலகத்துக்கும் அமெரிக்காவுக்குமான போர். உலகம் முழுவதும் பாதிக்கப்பட போகிறது. இப்ப இந்தியாவை எடுத்துக்கிட்டா, இந்த ஹெர்மூஸ் வலைத்தடங்களை மூடினதுல பெரும் சிக்கல் மாட்ட போகிறது இந்தியா தான். இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல விலைவாசியினுடைய உயரங்கள், கேஸ் சிலிண்டருடைய டிமாண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரி, கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி அக்ரிமெண்ட் சைன் ஆச்சு சுவிஸ்ல. அந்த அக்ரிமெண்ட்டை நேரடியாக மசூத் பெசஸ்கியான் ஈரானிலிருந்து பிரசிடென்ட் ஆஃப் ஈரான், அதே போன்று அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார்கள். ஈரான் கொடுத்த கோரிக்கை 14 கோரிக்கை. முதலாவது கோரிக்கை அணு ஆயுத என்ரிச் செய்யப்பட்ட அந்த ஸ்டாக் பைல்ஸ், அதை வந்து எங்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா திருப்பி திருப்பி கேட்க, சரி இந்த கோரிக்கை குறித்து நம்ம 60 நாளைக்கு அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல 60 நாட்களில் செய்கிற திட்டங்களை சொல்லுங்க அப்படின்னாங்க. நடுநிலையாக இருந்து புரோக்கரேஜ் பண்ணது பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனிர், சர்ஃபாஸ் நவாஸ் மற்றும் அப்துல் ரஹ்மான் அல்தானி கத்தர், இவ்வளவு பேரும் சேர்ந்து சிறந்த ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. மொத்தம் 14 பாயிண்ட்ல முதலாவது பாயிண்ட் 60 நாட்கள். இந்த ஒப்பந்தம் 60 நாட்களுக்கு, முதலாவது ஒப்பந்தம் முதலாவது பாயிண்ட் 60 நாள் கழிச்சு பேசிக்கலாம்.
இரண்டாவது ஒப்பந்தம் இன்னைக்கு எண்ணெய்கள் செல்கிற ஹெர்மூஸ் ஜலசந்தி, அதை அமெரிக்கா பிளாக்அவுட் பண்ணியிருந்தாங்க, அதாவது முற்றுகையிட்டாங்க. அது எல்லாம் நீக்கணும். ஈரானுடைய கப்பல்கள் வர்த்தகம் தாராளமா இருக்கணும். எல்லா நாடும் உலகத்துக்கு போகும். இந்தியா, பாகிஸ்தான், ரஷ்யா, எல்லா நாட்டுக்கும் எங்கெங்க தேவையோ போய்க்கலாம். ஒருத்தர் தாக்கக்கூடாது. இது ரெண்டாவது. மூன்றாவது, இஸ்ரேல் லெபனானுடைய போரை உடனே நிறுத்தணும். நாலாவது, முடக்கப்பட்ட 10 லட்சம் கோடி ஈரானுடைய படத்தை பேங்க்ல இருந்து உடனே விடுதலை பண்ணிடணும். அஞ்சாவது, ஈரான்ல இதுவரைக்கும் போர் செஞ்சு பாதிப்புக்கு 28 லட்சம் கோடியை கொடுத்துடணும். ஆறாவது, உலகம் முழுவதும் ஈரான் வர்த்தகம் செய்வதற்கு தடையே இருக்கக்கூடாது. இப்படி 14 கோரிக்கை. இந்த 14 கோரிக்கையே ரொம்ப, நான் சொன்னது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிரைம், சரின்னு சொல்லி அமல்படுத்தினாங்க. அதுல திடீர்னு ஏன் குழப்பம் வந்துச்சு, திடீர்னு ஏன் போர் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். திஸ் இஸ் a so-called ceasefire in between US versus ஈரான். அப்போ அமெரிக்கா கப்பல்களை 30 நாளைக்குள்ள அந்த ஹெர்மூஸ்ல இருந்து போகக்கூடாதுன்னு தடுத்துக்கிட்டு இருக்கவங்க நீக்கிட்டா போகும். அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிச்சாங்க. ஈரான் என்ன சொன்னாங்க, டோல்கேட் சுங்க கட்டணம் வசூலிக்க கூடாது அப்படின்னாங்க. அப்போ அமெரிக்கா சொன்னாங்க, அது எங்க நாட்டுடைய இடம். இந்த கடல்ல இருந்து சர்வதேச திட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம சென்னை மெரினா பீச் இருக்கிறோம், இங்க சென்னையில இருந்து இந்த கடல்ல இத்தனை நாட்டிக்கல் மைலுக்கு இந்திய எல்லைன்னு இருக்கும். இது இங்க உள்ள விதி இல்லை, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலர் வழங்கப்பட்டது. அதுக்கு மேல சர்வதேச கடல் இல்லை. நம் நாட்டு எல்லைக்குள் ஒரு போதை வந்துச்சுன்னா நம்மளுடைய நேவல் ஃபோர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடும். அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த ராமநாதபுரம் தனுஷ்கோடியிலிருந்து இவ்வளோ இடம் இருக்கு, அந்த இடம் இந்திய எல்லை. அதை தாண்டி போகணும்னா சர்வதேச கடல் எல்லை. சர்வதேச கடல் எல்லைக்கு போய் இலங்கை எல்லைக்கு போயிட்டுனா நம்முடைய மீனவர்களை அவன் பிடிச்சிடும். ஓகே சார், இப்போ இங்க வந்து அமெரிக்கா தாக்குதல் பண்ணதுக்கு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சமீபத்துல ஈரான் வந்து 2 கப்பல்களை அடிச்சிருக்காங்க. சொல்ல வரேன், அதைத்தான் சொல்லிட்டு இருந்த, அதை கதையா சொல்றேன். அப்ப ஈரான் சொல்லுது இது எங்களுடைய எல்லை, இது எங்களுடைய கடல். சரி, அப்படி இருக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டாங்க, நேரடியா பணத்தை வசூல் பண்ணக்கூடாது, நீங்க சர்வீஸ் சார்ஜ்னு எதுவும் வாங்கிடுங்க, ஆனா டோல்கேட் கிடையாது, கட்டணம் கிடையாது சொல்லிட்டு சரி கப்பல் போகுது. அதுல என்ன ஆச்சுன்னா, மத்தியில ஒரு ஆழமா ஹெர்மூஸ் இருக்கு, அதுலதான் எல்லா கப்பலும் போகணும். திடீர்னு அமெரிக்கா என்ன செய்யறான், அந்த பக்கம் ஒரு வழியை உருவாக்குறான். இந்த பக்கம் ஏற்கனவே போயிட்டு இருக்க ஆழமான வழி இல்லாம இன்னொரு வழியை உருவாக்கி ஓமன் பகுதியில இந்த பக்கத்துலயே போகட்டுங்க. ஈரான் சொல்றான், அக்ரிமெண்ட்ல இப்படித்தான் போகணும், இதுலதான் போயிட்டு இருக்கு இவ்வளவு நாளும், இன்னைக்கு என்ன புதுசா அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு வழி உருவா, எங்களுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை நாங்க பாத்துக்கிட்டோம்பா, நீ எதுக்கப்பா வந்து தலையிடுறா, அக்ரிமெண்ட்ல அப்படி போனல, 3 வழியிலையும் போகலாம் அப்படின்லாம் சொல்லல, இந்த வழியில தான் போகணும், கன்னி வெடியெல்லாம் பாதுகாப்பு கொடுப்போம், கடல் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. அப்ப ஈரான் சொல்லுது, நாங்களும் ஓமனும், இந்த பக்கம் ஒரு பக்கம் ஓமன், ஒரு பக்கம் ஈரான். அமெரிக்கா ஓமனை கையில போட்டுக்கிறதுக்கு திட்டம் போட்டு ஈரானை நாசப்படுத்துவதற்கு, ஈரானை ஐசோலேட் பண்றதுக்கு அமெரிக்கா உள்குத்து குத்துறான். ஆனா ஓமன் வந்து அந்த நாட்டுக்கு ரொம்ப விசுவாசமா நாடாச்சு சார். யாரு? ஈரானுக்கு. ஈரானுக்கு விசுவாசமா நாடு. இப்ப ஈரான் கூட தான் இருக்காங்க, ஈரான் கூட இருக்காங்க. அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, சின்ன நாடு இல்ல, ஒன்னு அடிச்சிருவான் மிரட்டிடுவான், பொருளாதார தரப்படுறான்னு அவன் மிரட்டி வச்சிருக்கான், அப்படி இப்படி இருக்கான். அது ஈரானுக்கும் தெரியும், அவங்க உண்மையா அமெரிக்கா கூட இல்ல. இப்ப ஓமன்ட்ட ஈரான் சொன்னா நம்ம 2 பேரும் பங்கு பண்ணிக்கலாம், 10 ரூபா கிடைச்சுன்னா உனக்கு 5 ரூபா எனக்கு 5 ரூபா, அல்ல உனக்கு 3 ரூபா எனக்கு 7 ரூபா, அது அவங்க பண்ணுவாங்க. ஈரான் சொல்லுது, இதுலயே போங்க நாங்க பாத்துக்கிறோம், நீ போப்பான்னு சொன்னா அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, அதெல்லாம் எப்படி நான் பாப்பா, இப்படிதான் போகணும், 3 கப்பல் அனுப்பலாம். ஈரான் சொல்லிச்சு, தம்பி இந்த பக்கம் போகாதீங்க, இது மோசமா, நான் சொல்றது புரியுதா எல்லாத்துக்கும் நேர்களுக்கு, ஓமன் எல்லையில போகாதீங்க, நம்ம ஏற்கனவே போற எல்லை போங்க, காசு கேட்டிருப்பான் 10 கோடி 5 கோடின்னு ஏதோ, அதெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னா அமெரிக்காக்காரன் தூண்டுதல்ல போகும்போது இவன் என்ன சொன்னான், ஈரான் அப்படி போனா தாக்குவேன், தாக்கிட்டான். ஆனா சார், வெளிவந்த ஊடகங்கள் தகவல் மூலமா ஈரான் வந்து ஒத்துக்கவே இல்லை. அமெரிக்கா என்ன சொன்னா, குற்றம் சாட்டினாங்க, ஈரான் தான் அடிச்சாங்க அப்படின்னு. ஈரான் தான் அடிச்சாங்க, ஈரான் தான் அடிச்சாங்க. ஈரான் ஏன் அடிச்சானா, போகாத அந்த வழி இப்படித்தான் போகணும்னு சொல்லி இருக்காங்க. ஈரான் ஒத்துக்கிட்டாங்களா சார் வெளிப்படையாவே? அப்ப ஈரான் ஒக்கல, ஈரான் நான் தான் அடிச்சாங்கன்னு சொல்றாங்க, ஈரான் ஒத்துக்கலன்றாங்க. வேற யாரும் அடிக்க போறா, ஈரான் அடிக்காம வேற யாரும் அடிக்க முடியும்? ஈரான் ஓப்பனா வந்து அடிக்கல, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். அப்ப அவங்க அடிச்ச உடனே அமெரிக்கா என்ன பண்ணா, ஏன்பா அக்ரிமெண்ட் இருக்கு, நீங்க அடிச்சது தப்பு தானே, இது எந்த கட்டத்துல நடக்குது, நேத்து இப்போ இன்னைக்குதான் இறுதி யாத்திரை நடக்க போகுது. ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினியுடைய இறுதி யாத்திரை இன்றைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு ஜூலை 9ஆம் தேதி வியாழக்கிழமை.
4 கோடி பேர் வந்து பங்கேற்கக்கூடிய விழா. 4 கோடினா ஒரே நேரம் 4 கோடி வர மாட்டாங்க, வந்துகிட்டே இருந்திருப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல அமெரிக்காக்காரன் திடீர்னு தாக்க ஆரம்பிச்சிட்டான். அதான் சார், ஒரு பக்கம் காமெடியோட இறுதி ஊர்வலம் நடக்கக்கூடிய கடைசி இன்னைக்கு வேலைக்கிழமை இன்னைக்கு. ஆனா ஈரானை தொடர்ந்து 2வது நாள் அமெரிக்கா அடிச்சிருக்காங்க. அமெரிக்கா முதல்ல ஈரான் வந்து தாக்குனாங்க. தாக்குன உடனே கப்பல்கள் சேதாரம் ஒண்ணும் இல்லை, பின்பக்கம் லைட்டா ஒரு ஹோல் விழுந்துச்சு, யாருக்கும் உயிர் இல்லை, கப்பல் போயிட்டு 3 கப்பலும் போயிட்டு. அப்ப உண்மையிலேயே அமெரிக்கா சமாதானத்தை விரும்பினா என்ன செய்யணும்? புரோக்கரேஜை கூப்பிட்டு எப்படி தாக்குறதுன்னு கேட்டிருக்கணும். நீ பொறுமையா இருந்திருக்கணும். நீ பொறுமையா இல்லாம என்ன சொன்னா, ஆளை வச்சு அங்க உள்ள ஷிர்கு, கேசம், அது மட்டும் இல்ல பந்தரப்பாஸ், முக்கியமான நிலைகள்ல 10 நிலைகள்ல தாக்கிட்டான். யாரு? அமெரிக்கா. தாக்குறவுடனே இவனுக்கு சரியான கோவம் வந்து அமெரிக்காவுடைய தலைமை இருக்கக்கூடிய பஹ்ரைன், குவைத்து 2யும் போட்டு அடின்னு அடிச்சு தள்ளிட்டான். 33 மில்லியன் பெருமானம் உள்ள அமெரிக்காவுடைய MQ ரீப்பர் உளவு விமானத்தை காலி, பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தினான். உடனே அமெரிக்கா கோவம் வந்து ஏகப்பட்ட இடத்த மறுபடியும் நேற்று பந்தர் அப்பாஸ், கேசம் ஐலண்ட், இன்னும் பல முக்கியமான ஈரானுடைய நாடு முழுவதும் பல பகுதியில் அடிக்க ஆரம்பிச்சான். இப்ப ஈரான் இன்னும் அடிக்கல, அவன் அடிச்சான், இவன் அடிச்சான், அவன் அடிச்சான். இப்ப ஈரான் அடிக்கணும்ல, பதிலுக்கு பதில். இப்ப ஏன் அடிக்காம இருக்கான்னா, இன்னைக்கு இது அடக்கம். அநேகமாக நாளை தாக்குதல் நடக்கலாம். இந்த தாக்குதல் ஈரான் எந்த அளவுக்கு சேதம் பண்ணு, முக்கியமா வந்து அங்க இருக்க மின்சார நிலையங்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு, பாதி இடங்கள் இருள மூழ்கின்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய தாக்குதல் வந்து கொடூரமா தான் இருந்திருக்கு, மிக கொடூரமா இருந்திருக்கு. பாலங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு சார்? அது நமக்கு வரக்கூடிய தகவல்கள், ஈரானுடைய தகவல்கள் டார்மெண்டா தான் இருக்கு, ஒன்னும் பெரிய தகவல் இல்லை. ஆனால் பெரும்பளவில் சேதாரம் வந்திருக்கு ஈரானுக்கு. இப்ப நடந்த போர்களை காட்டி இன்னைக்கு ஒரு பாலம்லாம் அடிச்சிட்டாங்க. இப்ப அவங்க என்னன்னா, ஏவுகணை தளங்கள், ராணுவ தளங்கள், டிஃபென்ஸ் கோரிடார், டெலிகாம் சென்டர், ரெடார், கடற்கரை ஓரமா வைக்கிற ரெடார், இந்த மாதிரி இடத்த பார்த்து தாக்கியிருக்காங்க. ஆனா அமெரிக்கா சார்பில் பெரிய அளவுல தாக்கப்பட்டதுன்னு சொன்னாலும் நிச்சயமாக பெரிய அளவில் ஈரானுக்கும் சேதம் இருக்கும். சேதம் இல்லாமலாம் இல்லை. ஏன்னா அடினா அமெரிக்காவுக்கு மட்டும்தான் விழுமா, ஈரானுக்குள்ளதான் 2 பக்கம் விழுந்திருக்கு. உயிரிழப்பு கூட உயிரிழப்புகள் கொஞ்சம், அது பெரிய பிரச்சனை. 1, 2, 3, 5 தான் செத்துருக்காங்க, பெரிய கோடிக்கணக்கில் 100 சாகல. ஆனால் இப்போது ஈரான் இப்பொழுது என்ன செய்ய போகிறது? இன்னொரு நான் கேள்வி கேட்கணும் சார். அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல, நாங்க வந்து கார்த்தியை கைப்பற்றும். ஏன்னா கார்த்தி வந்து ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி, முக்கியமா அங்கதான் கச்சா எண்ணெயோட ஏற்றுமதி நடக்குது. கார்த்தியை நாங்க கைப்பற்றோம்னு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க அந்த ஈரானுடைய ஒரு தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்த்தீவுல அமெரிக்க வீரர்கள் உள்ள வந்தாங்கன்னா ஒருத்தங்க கூட உயிரை போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க சார். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கார்த்தீவு வந்து எப்படின்னா, உலகத்துல எக்ஸ்போர்ட் மண்டலம். அது எக்ஸ்போர்ட் மண்டலம் இல்லை, அதுல மில்லியன் கணக்கான பேரல்கள், ரிஃபைனரிஸ், எக்ஸ்போர்ட் எல்லாமே அங்கதான் நடக்கு. அதுக்குள்ள இறங்குனாதான் கைப்பற்ற முடியும். ஆனால் கார்த்தீவை கைப்பற்றுவது அமெரிக்கா இப்ப மட்டும் சொல்லல, பல மாசமா சொல்லிட்டு இருக்கான். அப்போ சொன்னது இப்ப சொன்னது வித்தியாசம் இருக்குல்ல. இறங்காது. அமெரிக்கா இறங்கினால் அமெரிக்கர்களுக்கு உயிர் மிஞ்சாது, அது அவர்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் கார்க்கு தீவுக்குள்ளே போகாம வெளியே நின்றே உள்ள போவோங்கிறாங்க. அப்பாஸ் அராக்சி சொல்றாரு, வேற எக்ஸ்பெக்டிங் யூ, நாங்கள் உங்களை இப்ப இல்லை, அவர் சொல்லி 2, 3 மாசம் 4 மாசம் இருக்கும், உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம், நீங்கள் வந்து கார்க்கு தீவில் காலை வையுங்கள். காலை வைத்தால் அவர்கள் தற்கொலை படைகள் ஏராளமாக இருக்கிறார்கள், IRGS இருக்கிறது. கார்க் தீவில் காலை வைத்தால் அவர்களிடத்தில் ஏராளமான தற்கொலை படைகள் இருக்கிறது, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் காப்ஸ் இருக்கிறது, குஸ் படைகள் இருக்கிறது, ஈரானுடைய பாரம்பரிய இராணுவம் இருக்கிறது. இப்படி ஆக்சிஸ் இருக்கிறார்கள். அமெரிக்கா தாக்கு பிடிக்க முடியும். 14 லட்சம் படைகள் இருக்கு. அவன் நாட்டுக்குள்ள வந்தா விடுவானா? அமெரிக்கா வெளியே நின்று இந்த பாடாவது, அவன் நாட்டுக்குள்ள வந்தா எப்படி விடுவான்? ஆனால் கர்க்கு தீவில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் உலக பொருளாதாரமே கொலாப்ஸ் ஆயிரும். ஏன்னா அங்குதான் ஏராளமான ரிஃபைனரி சென்டர் இருக்கு, அங்குதான் ஏராளமான ரிஃபைன் செய்யப்பட்ட குரூட் ஆயிலுடைய பேரல்கள் மல்டி மில்லியன் இருக்கு. ஆகவே அங்கே தாக்கினால் ஈரானை விட உலகம் பெரும் சிக்கலில் வரும். இப்பொழுதே அமெரிக்காவில் ஒரு கேலன் பெட்ரோலுடைய விலை 3.5க்கு மேல $4 அளவுக்கு போயிட்டு இன்னும் ஏறக்கூடிய ஆபத்துகள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ஈரோப்பா நாடு அமெரிக்காவிட்ட கேட்குது, எங்களுக்கு எப்படியாவது எண்ணெய் கொடுங்க, தடை பண்ணா இப்ப எங்களுக்கு வரமாட்டுக்கு. அவன் சிக்கல். ஜப்பானோடு ஈரான் பேசி கொண்டிருந்தது. ஆரம்ப காலத்திலே ஜப்பானோடு நல்ல உறவு உண்டு, இந்தியாவோட உறவு உண்டு. நம்ம நாட்டுக்குரிய 11 விழுக்காடு
சப்ளை ஈரான் தான். ஜப்பானும் ரெடி. ஜப்பான் பணம் கொடுத்துட்டு வர்றதுக்கு ரெடி. 20 கோடி கேட்டால் 10 கோடி 15 கோடியை கொடுத்துட்டு கப்பலை கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா என்ன நினைக்கிறான், அவன் வந்து இந்த கப்பல் மூலமாக அந்த பகுதியை அவனுக்கு சொந்தமாக்குறான். பகுதியை மட்டும் சொந்தம் இல்லை, தினமும் பல 1000 கோடி வருமானம் வரும். அப்படி வந்தால் வருஷத்துக்கு எவ்வளவு லாபம் வரும்னா 4 லட்சம் கோடி வரும். யாருக்கு? ஈரானுக்கு 40 பில்லியன். 4 லட்சம் கோடி லாபம் வந்தால் ஒன்றுமில்லாமே சங்கையை ஊதி கெடுத்தான் ஆண்டின்ற கதையா? ஒன்றுமில்லாமலே இவ்வளவு பெரிய மகத்துவமான உலக பெரிய ஆளாயிட்டால ஈரான். இப்போ 4 லட்சம் கோடி இதுல வருது. அடுத்து அவன் கொடுக்குற 30 லட்சம் கோடி, 28 லட்சம் கோடி. அடுத்து இது அல்லாமல் வியாபாரம் பண்ண போறோம்ல, சந்தையிலேருந்து வியாபாரம் பண்றான்ல யாரு? ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி. அதன் மூலம் ஒரு நாளைக்கு 500 மில்லியன் வருமானம். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஈரான் செல்வம் குளிக்கு நாடாயிரும். ஏற்கனவே மெடிக்கல் டிவைஸ்லையும் டெக்னாலஜி வைஸும் அமெரிக்காவை தூக்கி முழுங்கிட்டு, அமெரிக்காவுடைய F-35, அமெரிக்காவுடைய ஆப்ரஹாம் லிங்கன், அமெரிக்காவுடைய ஜெரால்ட் டார்ஃபோர்ட், அமெரிக்காவுடைய எல்லாம் திரிப்போலி எல்லா கப்பல்களையுமே அடிச்சிருக்கான். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல் சிஸ்டம் எல்லாம் காலி பண்ணிட்டான். அப்பேற்பட்ட நாடு இப்படி இந்த அக்ரிமெண்ட் படி விட்டுட்டா, ஏதோ ஒரு பேருக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கான், அதுக்கு பிறகு யோசிச்சிருக்கான், ஆஹா இந்த அக்ரிமெண்ட் படி விட்டுட்டா அவன் இந்த பிராந்தியத்திலிருந்து நம்மளை அழித்து விடுவான். என்னோட அடுத்த கேள்வி மாத்தேன் சார், நிறைவான கேள்வி கூட. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒப்பந்தம் போட எதுக்கான இதுக்கப்புறம் போர்ல தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இந்த ஒப்பந்தம் என்ற ஒரு பேர்ல வந்து கண் துடைப்புக்காக அமெரிக்கா அந்த பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக தான் இந்த ஒப்பந்தம் போட்டாங்க போல. அது ஒண்ணும். இப்போ அமெரிக்கா அடிச்சிட்டாங்க சார். இப்போ இன்னொரு பக்கம் ஈரான் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. அடுத்த கட்டமோ ஈரான் என்ன பண்ண போறாங்க? மிக முக்கியமா ஹார்மோஸ் இதால பாதிக்கப்படுமா? ஹார்மோஸ் மீண்டும் மூடப்படுமா? ஹார்மோஸ் இப்போ மூடி தானே இருக்கு, இனி மூடப்படும் இல்லை. இப்ப சப்ளை கிடையாது. இப்ப நேத்து அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்காரு, ஐ திங்க் இட்ஸ் ஓவர். அவர் இப்படிதான் அவர் சொன்ன வார்த்தையை அப்படி சொன்னார், ஐ திங்க் இட்ஸ் ஓவர், முழுமையாக அப்படி சொல்லி முடிஞ்சது. நான் நினைக்கிறேன் முடிஞ்சதுன்னு. சம்திங் குட் ஹேப்பன், யாராவது வந்து பார்க்கலாம், நடக்கலாம். என்ன பொறுத்தவரை ஓவர் அப்படின்னு எங்க சொல்லாரு, அங்கோரால வச்சு சொல்லிட்டாரா? இதுக்கு மேல நாங்க அடிச்சா 20 மடங்கு அடிப்போங்கிறார். அது மட்டும் சொல்லல, பெஞ்சமின் நித்தானியாவுக்கும் அவருக்கும் ஏற்கனவே சண்டை. நீ ஒரு கிரிமினல் பையன், நீ ஒரு கெட்ட பையன், அப்படி இப்படிலாம் அவரை திட்டினார். இப்ப சொல்றாரு இவரை மாதிரி நல்ல ஆள் யாரும் கிடையாது. பெஞ்சமின் நித்தானியாவுக்கும் ஹீஸ் அ மேன் ஆஃப் வாரியர், அவர் வந்து போர் மனிதன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. சார் அப்ப அவர் ஜெயிக்கலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்காரு. அப்ப இஸ்ரேலும் அவர்களும் இப்ப ஒற்றுமையா வராங்க. இஸ்ரேல் கடுமையான சந்தோஷம் இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு. 2வது விஷயம் அப்படின்னா, மத்திய கிழக்குல உள்ள நாடுகள்லாம் இப்ப சவுதி அரேபியாவெல்லாம் அமெரிக்காவை கைவிடுகிற நிலைமையா இருக்கு. அமெரிக்காவில் நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை, பணம் தான் போகுதுன்னு சொல்லி கைவிட போறாங்க. அமெரிக்காவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹை ஆட்டிடியூட் எல்லாமே வெளியே போகுது. இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இப்போது அடுத்து சண்டை. அடுத்து ஈரான் கொடுக்கிற பலமான அடி ஒண்ணு உழுமையானால், ஈரான்னா ஈரான் மட்டும் இல்லையே, ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கு, ஈரானுக்கு பின்னாடி சீனா இருக்கு, ஈரானுக்கு பின்னாடி வடகொரியா இருக்கு. ஏன்னா உக்ரைன்ல அங்க ரஷ்யா காலி பண்ணிட்டாங்க. அந்த கோபத்துல ஈரானோட தான் இருக்கான். அவங்க கொடுக்குற அந்த டிசைன் மேப்பை வச்சு ஒரு வலிமையான தாக்குதல் நடக்க போகிறது. அவனுக்குள்ள மோதிர ஈகோல உலகம் இன்னைக்கு பெரும் சிக்கலில் மாட்ட. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா போற பத்தி நிறைய தகவல்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.